இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1 த புக் ஆஃப் பிகினிங்ஸ் கேண்டோ 2 தி இஷ்யூ பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த செஷன்ல லைன்ஸ் 33லேருந்து பேஜ் 11 33லேருந்து சொல்கின்றோம். பேஜ் 12 லைன் 33லேருந்து போகிறோம். புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வேணால் கேட்டுக்கலாம். நீங்கள் லாஸ்ட் செஷனில் என்ன லைன்ஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா, லைன்ஸ் 25 to 32 அந்த லைன்ஸ் பார்த்துருந்தோம். பேஜ் 11ல் லைன்ஸ் 25 to 32. An absolute supernatural darkness falls on man sometimes when he draws near to God. An hour arrives when fail all nature's means, forced out from the protecting ignorance, and flung back on his naked primal need, he at length must cast from him his surface soul and be the ungarbed entity within. That hour had fallen now on Savitri. சாவித்திரிக்கு அந்த சத்யவானுக்கு மரணம் நிகழப்போகின்ற நாள், அதை பற்றி தான். அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட் அவருடைய லைஃப்பில். அந்த லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான், அந்த தருணத்தை பற்றி இருக்கும். ஒரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து பகவான் இங்கே சித்தரிக்கின்றார். ஏன்னா அப்போ வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் டார்க்னஸ், ஒரு அமானுஷ்யமான ஒரு இருள் வந்து அந்த இடத்துல மனிதனை கவ்வும். அந்த ஒரு கிரிட்டிக்கல் டைமில் எல்லா விதமான இயற்கையினுடைய உபாயங்களும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து எல்லாமே கைவிட்டுடும். யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ், ரெஸ்பான்சஸ், ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல சஸ்பெண்ட் ஆகிடும். எல்லாமே நம்மளுடைய வெளிப்புற இயல்பு எப்படின்னா ஸ்தம்பித்து போயிடும். அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெளி இயல்பு, புற இயல்பு ஸ்தம்பித்து விடும். நம்மளுடைய புற இயல்பு எப்படி இருக்கு அப்படின்னா சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ்ல இருக்கும். அது வந்து ஒரு கடினமான ஒரு அறியாமையிலே இருக்குது. அது அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஒரு நொறுங்கி போயிடும். மனிதன் வந்து எதற்கு தள்ளப்படுகின்றான் என்றால் அவனுடைய உள்ஜீவனுக்குள் தள்ளப்படுகின்றான். He is thrown back on his inner resources. அவன் வந்து இதுவரை அதாவது புற இயல்புல தான் இருக்கான். புற இயல்பு, ஆசை வயப்பட்ட இயல்பு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். அதையெல்லாம் விட்டுட்டு அவன் வந்து அந்த நேரத்துல வந்து அவனுடைய ஆன்ம இயல்புடன் அவன் தொடர்பு கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகின்றான். ஏன்னா மனிதன் வந்து சர்ஃபேஸ்ல தான் இருக்கிறான், சர்ஃபேஸ் சோல தான் இருக்கிறான். ஸோ அந்த சப்போர்ட் வந்து அந்த நேரத்துல வந்து அவனிடம் இருந்து எடுக்கப்பட்டவுடன் he falls back on his true and deeper self. அந்த நிலைமை தான் வந்து சாவித்திரிக்கு அந்த நேரத்துல ஏற்படுகின்றது. ஏன்னா அந்த நேரத்துல வந்து அந்த யூஷுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய செயல்படும் சக்தியை அனைத்தையுமே இழந்து விடுகின்றது. மனதினுடைய திறன்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே புரியாத நிலையில இருக்கின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் மனிதன் வந்து தன்னுடைய உள்ஜீவனுக்குள் செல்வதற்கு நிர்பந்திக்கப்படுகின்றான். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து அவனுக்கு வந்து நிரந்தரமான அந்த ஆன்மன் அதனுடைய உறுதியான ஒரு பலம் கிட்டுகின்றது. அது வந்து உணர்வு நிலையில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், ஷிஃப்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அந்த நேரத்துல வந்து அவன் அமைதியாக இருக்க வேண்டும், பயமடையக்கூடாது. இது எல்லா ஆன்மீக பயணத்தில் இருப்போர் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். இதைத்தான் பகவான்
இந்த வரிகள்ல சித்தரிக்கின்றார். He at length must cast from him his surface soul and be the ungarbed entity within. நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சோல் தான் வந்து எந்த விதமான புற அமைப்பினாலும் போர்த்தப்படாத ஒன்றாக இருக்கின்றது. Ungarbed entity within. That hour had fallen now on Savitri அப்படின்னு போன செஷன்ல நம்ம முடித்திருந்தோம். இப்போ இந்த செஷன்ல நம்ம வந்து லைன்ஸ் பேஜ் 12 லைன்ஸ் 33லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ லைன்ஸ் 33 to 35 பார்க்கலாம். பேஜ் 12 லைன்ஸ் 33 to 35. A point she had reached where life must be in vain. Screenly project ஆகுது. A point she had reached where life must be in vain, or in her unborn element awake, her will must cancel her body's destiny. சாவித்ரி ஒரு இக்கட்டான தருணத்தில் இருக்கிறார். மரணத்தினிலிருந்து தன்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டும், அந்த மரண தேவனுடன் போராடி காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்கிறார். அதுக்கு தான் அதற்காக அவள் என்ன செய்கின்றாள், யாருடைய உதவியை நாடுகின்றாள் என்றால், புறத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைப்பினுடைய உதவியும் அவள் நாடல. அவளுடைய ஷியர் சோல் ஸ்ட்ரெங்க், அதைத்தான் அவள் நாடுகின்றாள். அது வந்து ஒரு குரூஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறார். அந்த சமயத்தில் அவளுக்கு வந்து கை கொடுக்கக்கூடியது அவளுடைய இன்னர் ரிசோர்சஸ் தான். அதன் மீது அவள் ஆளுமை கொள்கின்றாள். அது மாதிரி செய்யலை அப்படின்னா, அது வந்து சாதாரணமா இயற்கையில நம்ம எல்லாரும் வழக்கமா எப்படி இருக்கிறோம், புற இயல்புல தான் இருக்கிறோம். சாதாரண இயற்கையில வழக்கமான ஒரு இயல்புல தான் நம்ம இருக்கிறோம். அந்த நேரத்தில் அவள் வந்து ஒரு அதீதமான சக்தியை அவள் நாடுகின்றாள். அதை செய்யலை அப்படின்னா அவளுடைய வாழ்வே வந்து வீணா போயிடும். A point she had reached where life must be in vain. அது செய்யலை அப்படின்னா அவளுடைய வாழ்வே வீணா போயிடும். Or in her unborn element awake. எதை அவள் தன்னுள் இருந்து விழித்தெழ செய்கின்றாள் என்றால், உள்ள இருக்கக்கூடிய ஆண்மன், அன்பான் எலிமெண்ட்னா உள்ள இருக்கக்கூடிய ஆண்மன், அதைத்தான் அவள் விழித்தெழச் செய்கின்றாள். Her will must cancel her body's destiny. இது வந்து முக்கியமான ஒரு பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய ஒரு கருத்து. என்ன கருத்து அப்படின்னா, ஒரு பக்கம் விதியினுடைய தீர்மானிக்கப்பட்ட இயக்கங்கள் நடைபெறுகின்றது, அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் ஃப்ரீ வில், சுதந்திரமான சங்கல்பம் செயல்படுகின்றது. இது எப்படி நம்ம அந்த தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை வெல்வது, இல்ல அதற்கு வந்து நம்ம அடிபணிந்து வேறு வழியின்றி அதனுடைய பிடியில் சிக்குவதா, அல்லது அந்த ஃப்ரீ வில் சுதந்திரமான சங்கல்பத்தை செயல்படுவதற்கு அனுமதிப்பதா, இது எப்படி? ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு செயலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எதிர் விளைவை தோற்றுவிக்கின்றது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் விளைவு ஏற்படுகின்றது. ஒரு கர்மா, we create a karma. இது என்ன பகவானும் அன்னையும் என்ன கூறுகின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு உணர்வு நிலையில நாம் ஒரு காரியத்தை செய்கின்றோம், அது ஒரு வினையை தோற்றுவிக்கின்றது. இட் ப்ரொடியூசஸ் அ கர்மா. அதுதான் நம்மை ஆளுகின்றது, விதியாக ஆளுகின்றது. அதே நிலை, அதே லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருந்தோம் அப்படின்னா அதிலிருந்து மீற முடியாது. இதற்கு என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னா, we have to rise to a higher level of consciousness. எந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்லேருந்து இந்த வினையை தோற்றுவித்தோமோ
அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஒரு ஹையர் லெவலுக்கு சென்றால் அதன் பிடியிலிருந்து மீட்டு விடலாம் என்பதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையினுடைய கருத்து. இது எப்படி செல்வது என்றால், ஒன்று நம்முடைய ஆன்மனுடன் தொடர்பு கொள்ளுதல், அல்லது அந்த இறை அருளை நாடுதல். இறை அருளை நம்ம நாடினோம் என்றால் அதனுடைய செயல்பாட்டினால இதனுடைய பிடியிலிருந்து மீட்டு விடலாம். அல்லது when we rise to a higher level of consciousness, இதனுடைய பிடியிலிருந்து நாம் மீண்டு விடலாம். We can overrule the destiny. ஸோ அதனால சாவித்திரியினுடைய உடலை எது ஆளுகின்றது என்றால், சாவித்திரியுடைய பாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு டெஸ்டினி. பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அது ஒரு விதியினால் ஆளப்படுகின்றது. அதை அவள் வந்து எப்படி எதன் மூலம் அவர் வெல்ல முயற்சிக்கின்றாள் என்றால், அவருடைய வில் பவர். அந்த வில் பவர் வந்து சங்கல்பம் வந்து எந்த நிலையிலிருந்து அவள் தருவிக்கின்றாள் என்றால், அவளுடைய ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதிலிருந்து தருவிக்கப்படுகின்றாள். இந்த கருத்தை தான் பகவான் சொல்றாரு இங்க. இது வந்து எப்பொழுதுமே நம்ம சாவித்திரி ஆரம்பத்திலே பார்த்தோம். சாவித்திரி அப்படிங்கிறது வெறும் வந்து ஒரு லிட்ரரி மீனிங் மாத்திரம் கிடையாது, இல்லை வெறும் ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை மாத்திரம் கொண்டது கிடையாது, அக்கல்ட் மீனிங்கை மாத்திரம் கொண்டது கிடையாது. அதில் உள்ள பகவான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களோடும் நம்முடைய வாழ்வை வந்து இணைத்து பார்க்க முடியும். யூ கேன் ரிலேட் அவர் செல்ஸ் வித் ஆல் த கேரக்டர்ஸ். அதுதான் பகவான் சொல்கின்றார். அத்தகைய நிலையைத்தான் வந்து சாவித்திரி தற்பொழுது எழுதுகின்றாள். அவளுடைய அந்த எதை தன்னுள் இருந்து விழிக்கச் செய்கின்றாள்? ஹர் அன்பார்ன் எலிமெண்ட். அன்பார்ன் எலிமெண்ட்னா எது? அவளுடைய ட்ரூ செல்ஃப், இம்மார்டல் செல்ஃப். அதை தான் அவள் விழிக்கச் செய்கின்றாள். இந்த ஒருவருக்கு வந்து நிறைய டெஸ்டினிஸ் இருக்கு அப்படின்னு மதரும் சொல்லியிருக்கிறாங்க. பாடிக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாடி வந்து நம்ம வந்து பிசிக்கலா நம்ம வந்து அதை வந்து வெவ்வேறு பயிற்சிகள் மூலம் நம்ம அதை வலுப்படுத்துகின்றோம். அதற்கு ஒரு டெஸ்டினி இருக்கு. மைண்டுக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதனுடைய பயிற்சிகள் மூலம் நாம் அதற்கென்றே ஒரு விதியை உருவாக்குகின்றோம் என்று கூறுகின்றார்கள். நம்மளுடைய வைட்டல், அதுக்கு வந்து ஒரு டெஸ்டினி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து நம்மால எப்படி நம்ம வந்து வெல்ல முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்ம பலத்தினால we can rise to a higher consciousness. அதன் மூலமா நம்மளுடைய பாடியோட டெஸ்டினியை மாற்ற முடியும், மென்டல் டெஸ்டினி, வைட்டல் டெஸ்டினி எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை கூறும் கருத்து. அதுதான், அதே தான் சாவித்திரி செய்கின்றாள். இதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். ஹர் வில் மஸ்ட் கேன்சல் ஹர் பாடிஸ் டெஸ்டினி என்று பகவான் கூறுகின்றார். அடுத்தது பேஜ் 12, line 36 to 37. For only the unborn spirit's timeless power can lift the yoke imposed by birth in time. இது எல்லாமே, இந்த வரிகள் எல்லாமே எப்படி விதியை வந்து வெல்வது, சாவித்திரி எப்படி விதியை வெல்கின்றாள், அதை பத்தி தான் சொல்றார் பகவான். இந்த வினைப்பயன் விதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்திற்கு உட்பட்ட ஒரு செயல்பாட்டினால் ஏற்படுத்தப்படுகின்றது. எல்லாமே காலத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்றோம். அதன் காரணத்தினால்தான் அந்த விதியினுடைய பயனும் ஏற்படுத்தப்படுகின்றது. அது எப்படி நம்ம வந்து அதுக்கு மாற்றாக அதை எப்படி நம்ம வந்து சந்திப்பது, அதனுடைய செயல்பாட்டை நாம் எவ்வாறு வலுவிழக்க செய்வது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலத்திற்கு உட்பட்டு நாம் செய்த காரியத்தால் ஏற்பட்ட வினையை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னா, காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியினால் தான் அழிக்க முடியும்.
For only the unborn spirit's timeless power can lift the yoke imposed by birth in time. அதுதான் பிரின்சிபல் இங்க. அது எத்தகைய சக்தி, அந்த எதுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்கும்? காலத்தை கடந்த சக்தின்னு இங்க சொல்றாரே பகவான், அது எதுக்கு இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மனுக்கு தான் இருக்கும். ஏன்னா ஆன்மன் வந்து எப்பொழுதுமே காலத்திற்கு அப்பாற்பட்டது. பவர் ஆஃப் த ஸ்பிரிட். ஏன்னா அது வந்து பிறவி, காலத்திற்கு உட்பட்டு அழிதல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருப்பது. ஸோ இந்த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் வச்சுதான் வந்து இதைய நம்மால வந்து அந்த வினை பயனை வந்து நம்மால வந்து அழிக்க முடியும். அது பவர் ஆஃப் அ சோல். அது எப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் அன்பார்ன் அன்கிரியேட்டட். அதே போல அண்டை, அது வந்து எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய உண்டு. பாடி வந்து எப்படி இருக்கு? பாடி வந்து இட் இஸ் பார்ன், ப்ராசஸ் ஆஃப் டைம்ல இட் இஸ் பார்ன், அழியக்கூடியது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் பவர் வந்து அன்பார்ன். அதனுடைய சக்தியை கொண்டுதான் அவள் கேன் லிஃப்ட் த யோக் இம்போஸ்ட் பை பர்த் இன் டைம் அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா நம்ம வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ளதான் பிறந்திருக்கோம். சில விதிகள் நம் மீது சுமத்தப்பட்டுள்ளன. அந்த விதியை எப்படி தகர்க்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய அன்பார்ன் ஸ்பிரிட். ஒன்லி பை கான்டாக்ட் வித் அவர் சைக்கிக் பீயிங்னால தான் இதை பார்க்க முடியும். அதனால தான் மதர் அண்ட் ஷியர்பிந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆன்மீக பாதையில் பயணிக்க துவங்கியவுடன் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய விதி வந்து மாற்றப்படுகின்றது. ஆன்மீக பாதைக்கு வர்ற வரைக்கும் வேறொரு விதி செயல்படுகின்றது. த மொமெண்ட் தே டர்ன் டு ஸ்பிரிச்சுவல் லைன், அவர்களுக்கு வழக்கமான அந்த விதிகள்லாம் செயல்படாது. ஏன்னா தே ஆர் கைடட் பை சம் அதர் ஹையர் ஃபோர்ஸ். ஏன்னா அதுக்கு தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பலத்திற்கு தான் வந்து அந்த நிலைமையை மாற்ற முடியும். விதிக்கு உட்பட்ட நிலைமையை வந்து மாற்றி அமைக்கும் சக்தி அதுக்கு தான் உண்டு. ஸோ அத்தகைய ஒரு சக்தியை தான் சாவித்திரி அப்பொழுது நாடுகின்றாள். அடுத்தது பேஜ் 12, lines 38 to 46. Only the self that builds this figure of self can raise the fixed interminable line that joins these changing names, these numberless lives, these new oblivious personalities, and keeps still lurking in our conscious acts the trail of old forgotten thoughts and deeds, disown the legacy of our buried selves, the burdensome airship to our vanished forms, accepted blindly by the body and soul. Again, பழைய முந்தைய பார்த்த அந்த கருத்தை ஒட்டி தான் இந்த லைன்ஸும் பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம வெளியில இருக்கக்கூடிய நம்மளுடைய புற அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு தோற்றம் தான். அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அமைப்பு தான். எதனுடைய எக்ஸ்டர்னல் அமைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்ஃப், ரியல் ட்ரூத் ஆஃப் அவர் பீயிங் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த செல்ஃப், அதுதான் நம்மளுடைய ரியல் செல்ஃப். அந்த செல்ஃபினுடைய பவர் ஆஃப் தட் செல்ஃப், அதுதான் வந்து எதை வந்து அழிக்கும் அப்படின்னா நம்மோட கூட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முந்தைய பிறவிகள், இப்ப இருக்கக்கூடிய பிறவி, வரப்போற பிறவி, இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் ஒரு செயின் போல இருக்கு, ஒரு லிங்க் மாதிரி இருக்கு, ஒரு லைன், ஒரு ஃபிக்ஸ்ட் லைன் இருக்கு. அந்த ஃபிக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா முந்தைய பிறவிகள், அது எங்க ஸ்ட்ரெச் ஆகுதுன்னா வரப்போறும் பிறவிகள். இதுல இன்யூமரபிள் பேர்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு லைன் வந்து கனெக்ட் பண்ணுது.
லைன் கனெக்ட் பண்றதுல என்னென்ன பார்க்குறோம்? இந்த பிறவியில நம்ம இந்த பெயரை தாங்கிய மனிதராக இருக்கின்றோம். ஆனா அந்த லைன்ல பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு பெயர்களைக் கொண்ட பல்வேறு மனிதர்களை இணைக்கும் ஒரு இழையாகத்தான் அந்த இழை காணப்படுகின்றது. பிறவிதோறும் அது வருகின்றது. நம்முடன் வருகின்றது. அதுல வந்து ஒவ்வொரு பிறவியிலும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு பர்சனாலிட்டி. இப்ப இந்த பிறவியில இருக்கிறோம். இதுதான் நமக்கு தெரியும். ப்ரீவியஸ் பர்த்ல வந்து என்னவா இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. we are quite unaware இல்லையா? அதைத்தான் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எது வந்து அந்த ஃபிக்ஸ்ட் இன்டெர்மினபிள் லைன் அப்படிங்கிறாரு. ஃபிக்ஸ்ட் இன்டெர்மினபிள் லைன் அப்படிங்கிறது அந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைன் ஃபிக்ஸ்டா இருக்குது. அது வந்து அதை அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த பவர் ஆஃப் த செல்ஃப் அதுக்கு தான் இருக்கு. ஒன்லி த செல்ஃப் தட் பில்ட்ஸ் திஸ் ஃபிகர் ஆஃப் செல்ஃப். நமக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரூ செல்ஃப் தான் நம்மளுடைய புற அமைப்பை வந்து உருவாக்குகின்றது. த ட்ரூ செல்ஃப் தான் வந்து கேன் ரேஸ் த ஃபிக்ஸ்ட் இன்டெர்மினபிள் லைன் அப்படிங்கிறார். அது எப்படிப்பட்ட லைன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, தட் ஜாயின்ஸ் தீஸ் சேஞ்சிங் நேம்ஸ் தீஸ் நம்பர்லெஸ் லைஃப்ஸ் அப்படிங்கிறார். அப்புறம் நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய முந்தைய பிறவிகள் எப்படி இருந்தோங்கிறது நமக்கு தெரியாது. வரப்போற பிறவிகள்ல எப்படி இருப்போம் அப்படிங்கிறது தெரியாது. we are oblivious. these new oblivious personalities. அப்புறம் and keep still lurking in our conscious acts அப்படிங்கிறார். ப்ரீவியஸ் பர்த்ஸ்ல என்னென்ன செய்தோமோ அதனுடைய எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இப்ப நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கு பின்னாடியும் ஒளிந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறார். கடந்த காலத்தினுடைய எஃபெக்ட் வந்து மறந்து போன எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாமே பிரசன்ட் ஆக்ஷன்ல பின்னாடி ஒளிந்திருக்கு அப்படிங்கிறார். ஸோ இது வந்து ஒரு லெகசி ஆஃப் அவர் பாஸ்ட். we all carry the legacy of our past. இந்த லெகசி ஆஃப் அவர் பாஸ்ட் வந்து எது அழிக்க முடியும் அப்படின்னா, the power of the self. அது வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸா இருக்கு நம்மளுக்கு இல்லையா? நம்மளுடைய இன்ஹெரிட்டன்ஸ் எது அப்படின்னா, கடந்த காலத்தை நாம் செய்த செயல்களினுடைய அந்த இஃபெக்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி நம்ம வாங்கிட்டு செயல்பட்டு இருக்கோம். அது எப்படி அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம விரும்பி ஏற்றுக்கொண்டோமா இல்லையே அப்படின்னா கிடையாது. blindly accepted by us in body and soul. accepted blindly by the body and soul அப்படிங்கிறார். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம பிளைண்டா தான், நம்மளுக்கு ஒன்றும் சாய்ஸே கிடையாது அதுல. அது எப்படி சொல்றார் பகவான்? the burdensome airship to our vanished forms அப்படிங்கிறார். அது பேர்டன் தானே இருக்கு, நம்மளுக்கு சுமையாகத்தானே இருக்கின்றது. மறைந்து போன அந்த பர்சனாலிட்டிஸ் அதனுடைய விளைவுகளை நம்ம வந்து ஒரு சுமை போல நம்ம இந்த பிறவியிலும் நம்ம சுமந்து கொண்டு இருக்கின்றோம். அது வந்து ஒரு லெகசி ஆஃப் அவர் பெரிட் செல்ஃப்ஸ் அப்படிங்கிறார். நம்மளுடைய கடந்த காலத்தில் புதைந்து போன நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய ஒரு அமைப்பினுடைய ஒரு லெகசியை தான் நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து சுமந்து கொண்டு இருக்கின்றோம். அதை வந்து நம்ம டிசோன் பண்ணணும் அப்படிங்கிறார். அதை வந்து நம்ம வந்து புறந்தள்ளணும் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, த ட்ரெயில் ஆஃப் ஓல்டு ஃபர்காட்டன் தாட்ஸ் அண்ட் டீட்ஸ் எல்லாமே இது இன்னும் நம்ம கூடவே தான் இருக்குது அப்படிங்கிறார். இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்லி த பவர் ஆஃப் த செல்ஃப். அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப்னுடைய பவரின் மூலமாகத்தான் இது எல்லாத்தையும் நம்மளால இதனுடைய பிடியிலிருந்து விலக முடியும் என்று பகவான் கூறுகின்றார். நமக்கு வந்து ப்ரீவியஸ் லைவ்ஸ்ல வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா மறந்துருக்கோம். நம்மால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியாது. இயற்கை வந்து அவ்வாறுதான் மனிதர்களையே உருவாக்கி உள்ளது. அதனால்தான் அப்ளீவியஸ் அப்படிங்கிறார். இருந்தாலும் அந்த லைன், கனெக்டிங் லைன் வந்து
அதுதான் வந்து which determines the destiny of our body in the present life. எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய அந்த இழை தான் வந்து என்ன செய்கின்றது, அனைத்தையுமே ஒன்றுடன் ஒன்று பிணைக்கின்றது அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு லோட் அப்படிங்கிறார், ஒரு பேர்டன் அப்படிங்கிறார். we inherit a burden அப்படிங்கிறார். ஏன்னா நம்மளுடைய பாடியும் சோலும் வந்து அக்செப்ட் இந்த 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 சுமையை வந்து பிளைண்டா வித்தவுட் ரியலைசிங் இட் அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறார். ஸோ இதை வந்து இதுல இருந்து எப்படி விலக முடியும், இதனுடைய பிடியிலிருந்து எப்படி விலக முடியும் நம்ம அப்படின்னா, ஒன்லி அவர் ட்ரூ செல்ஃப். இந்த ட்ரூ செல்ஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, அது காலம் இடம் இவை இரண்டையும் கடந்த ஒன்றாக இருக்கின்றது. ட்ரூ செல்ஃப் பியாண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம். அதுதான் வந்து கேன் டிசோன் திஸ் லெகசி அப்படிங்கிறார். சோல் கேன் அக்செப்ட் அவர் ஃபேட் ஆர் ரெஃப்யூஸ் இட் அப்படின்னு வேற ஒரு இடத்துலையும் பகவான் கூறுகின்றார். ஸோ இதைத்தான் சாவித்திரி இப்போ செய்ய போறா. அடுத்தது பேஜ் 12 lines 47 to 50. An episode in an unremembered tale, its beginning lost, its motive and plot concealed, a once living story has prepared and made our present fate child of past energies அப்படிங்கிறார். பகவானுடைய இந்த எல்லாமே சாவித்திரியில பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வெறும் காவியம் மாத்திரம் இல்லை. மீண்டும் மீண்டும் நம்ம சாவித்திரியில பார்த்தோம் அப்படின்னா, சாவித்திரியில பகவான் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அடக்கி உள்ளார் அப்படின்னு தான் மதர் சொல்றாங்க. மதர் என்ன சொல்றாங்க, சாவித்திரியை வந்து நம்ம வந்து எல்லா விதமான ஒரு கோணத்திலையும் பார்க்கணும், லிட்டரரி மீனிங்கையும் பார்த்து அதை ரசிக்கணும், அதனுடைய அக்கல்ட் மீனிங்கையும் நம்ம பார்த்து ரசிக்கணும், உள்ள வாங்கிக்கணும், ஸ்பிரிச்சுவல் மீனிங்கையும் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா சாவித்திரி எப்படி யோகமாக மாறும் அப்படின்னா, ஏன்னா சாவித்திரி படிக்கிறது அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு யோக சாதனையாக மாறும் அப்படிங்கிற பத்தி மதர் என்ன சொல்றாங்க, அதுல ஸ்டேஜஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், புரியாம படிக்கக்கூடாது. பேசிக் வந்து மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங், வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. தட் இஸ் மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம லெவலுக்கு அதுதான் முடியும். அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் போனால் லிட்ரரி, அதனுடைய அழகு, அதனுடைய லிட்ரரி டெப்த்தை வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒவ்வொரு வரிக்கும் பின்னாடியும் ஒரு அக்கல்ட் மீனிங் இருக்கு, ஒரு மறைவியல் உண்மை இருக்கின்றது, அதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஆன்மீக உண்மையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செய்து கொண்டே போனா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க, நம்ம இந்த சாவித்திரி வரிகள்லாம் வந்து எந்த இடத்துல இருந்து தோன்றியதோ, அதனுடைய சோர்ஸ் என்னவோ அதனுடன் நாம் லயித்து விடுவோம் அப்படிங்கிறாங்க. அல்டிமேட்டா அதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. வில் பிகம் ஒன் வித் த சோர்ஸ் ஃப்ரம் விச் த சாவித்ரி லைன்ஸ் கேம் அப்படிங்கிறாங்க. அல்டிமேட்டா அதுதான், அது அப்படிதான் அந்த யோகமா மாறும் அப்படிங்கிறாங்க. சாவித்திரி படிக்கிறது எப்படி யோகமா மாறும்னா அப்படிதான் மாறும் அப்படிங்கிறாங்க. வில் பிகம் ஒன் வித் த சோர்ஸ் ஃப்ரம் விச் சாவித்ரி லைன்ஸ் கேம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனுடைய ப்ராசஸ் அப்படிதான். படிக்கும்போது அவ்வளவு கருத்துக்கள் நம்ம உள்ள வாங்கிக்கிறோம் நம்ம. அதனால இந்த பிரசன்ட் ஃபேட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு சுமையாகத்தான் நாம் சுமக்கின்றோம். அது வந்து ஒரு லோடு தான். நம்ம லோடு வேற வழி இல்லை, நமக்கு அதை சுமந்துதான் ஆகணும். அது வந்து கடந்த கால நம்முடைய செயல்களினுடைய சக்தியினுடைய ஒரு விளைவு தான். ரிசல்ட் ஆஃப் தி எனர்ஜிஸ் ஆஃப் த பாஸ்ட். கடந்த கால செயல்பாட்டின் மூலமாக நம்மிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தியின் விளைவாகத்தான் நம்முடைய நிகழ்கால அந்த வினை என்பது இருக்கின்றது. இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி இருக்கு. அதுதான் பகவான் an episode in an unremembered tale அப்படிங்கிறார்.
அது அந்த காலத்துல எந்த காலத்துல அது அது நடந்தேறியதோ அப்போ வந்து அது வந்து லிவிங்கா இருந்திருக்கு. ஒரு ஒன்ஸ் லிவிங் ஸ்டோரி ஹாஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் மேட் அப்படிங்கிறாரு. ஆனா இப்போ வந்து நம்ம மறந்துட்டோம். அதனுடைய ஆரம்பம் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வைக்கு தென்பட முடியல. அதனுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தென்படல. அதனுடைய திட்டம் என்ன, இதெல்லாம் நம்மிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது. அது வந்து ஒரு எபிசோட் மாரி இருக்கு. எபிசோட்னா என்ன? ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. அது நம்மால் ஞாபகம் வச்சுக்க முடியல. இப்படித்தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கடந்த காலம் என்பது அவ்வாறு தான் இருக்கின்றது. an episode in an unremembered tale. நம்மால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா கடந்த பிறவில என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு ஞாபகமே இருக்காது. அதனுடைய ஆரம்பம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? அதற்கு பின்னால் உள்ள அந்த பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இட்ஸ் பிகினிங் லாஸ்ட், இட்ஸ் மோட்டிவ் அண்ட் பிளாட் கன்சீல்ட். அதே போல ஒன்ஸ் லிவிங் ஸ்டோரி ஹஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் மேட் அப்படிங்கிறது. அப்போ வந்து அது வந்து ஒரு லிவிங் ஸ்டோரியா இருக்கு. இப்போ எப்படி நம்மளுக்கு லிவிங் ஸ்டோரியா நம்ம வாழ்கின்றோமோ நிகழ்காலத்துல, அதே போல கடந்த காலத்துல அது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு லிவிங் ஸ்டோரியா இருந்திருக்கு. அதுதான் வந்து நம்மளுடைய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் ஆர் பிரசன்ட் ஃபேட் அதை உருவாக்குகின்றது. ஒன்ஸ் லிவிங் ஸ்டோரி ஹாஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் மேட் அவர் பிரசன்ட் ஃபேட். சைல்ட் ஆஃப் பாஸ்ட் எனர்ஜிஸ். கடந்த கால சக்தியினுடைய குழந்தையாகத்தான், விளைவாகத்தான் தற்காலத்திலுடைய நம்மளுடைய வினை தோன்றுகின்றது அப்படிங்கிறார். பேஜ் 12, அடுத்து லைன்ஸ் 51 to 55. பேஜ் 12, lines 51 to 55. The fixity of the cosmic sequences, fastened with hidden inevitable links, she must disrupt, dislodge by her soul's force, her past a block on the immortal's road, make a raised ground and shape anew her fate அப்படிங்கிறார். ஃபிக்ஸிட்டி ஆஃப் த காஸ்மிக் சீக்வன்சஸ்னா இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து எப்படி இருக்கு? ஃபிக்ஸ்டா இருக்கு. அதை வந்து நம்மளால மாற்ற முடியாது. இதுக்கு பின்னாடி இது, இதுக்கு பின்னாடி இது, அப்படிதான் நடக்குது. பாஸ்ன்ற என்ன அர்த்தம்? கெட்டியா உன்னோட பிணைக்கப்பட்டிருக்கு. எதோட பிணைக்கப்பட்டிருக்கு? ஹிடன் இன்னெவிட்டபிள் லிங்க்ஸ். அந்த லிங்க், அந்த பிணைப்பு வந்து நம்முடைய பார்வையிலிருந்து மறைந்திருக்கின்றது. அது தவிர்க்க முடியாம இருக்கு. அது தவிர்க்கவே முடியாத ஒரு பிணைப்பாக இருக்கின்றது. நம்முடைய பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது. fastened with hidden inevitable links. அத அவள் வந்து தகர்க்கணும். she must, சாவித்ரி must disrupt. அப்புறம் dislodge, அப்புறப்படுத்தணும். by her soul's force. எதனால் அப்புறப்படுத்தணும்? அவளுடைய ஆன்ம பலத்தினால் அப்புறப்படுத்தணும். அவளுடைய கடந்த காலம் எப்படி இருக்கு? her past a block on the immortal's road. அவருடைய சாஸ்வதமான பயணத்துல அவருடைய கடந்த காலம் வந்து ஒரு தடையாக இருக்கின்றது. her past a block on the immortal's road அப்படிங்கிறார். அதை வந்து எப்படி மாத்தணும் அவள்? மேக் a raised ground, தரைமட்டம் ஆக்கணும். and shape anew her fate. அப்படி பண்ணிட்டா என்ன ஆயிடும்? ஒரு புதிய விதியை அவள் சமைக்கணும். கடந்த கால விதிக்கு கட்டுண்டு இராமல் ஒரு புதிய விதியை அவள் சமைக்கணும் அப்படிங்கிறார். இதுக்கு வந்து அவளுக்கு தேவை என்ன அப்படின்னா அவளுடைய ஆன்ம சக்தி, சோல் ஃபோர்ஸ். அதை வச்சுதான் வந்து இந்த ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு கடுமையான ஒரு விதியாக செயல்படும் அதனுடைய அந்த செயல்பாட்டில் இருந்து அவள் விலக முடியும், தப்பித்துக் கொள்ள முடியும். அந்த ஃபிக்ஸிட்டி அப்படிங்கிறார். அப்பதான் புதுசா ஒண்ணு உள்ள வர முடியும். அது வந்து ஒரு செயினா இருக்கு. இந்த செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் இருக்கு. அந்த செயினை வந்து அவ பிரேக் பண்ணணும்.
இந்த ஃபிக்சிட்டி ஆஃப் த காஸ்மிக் சீக்வன்சஸ் அப்படிங்கிறது ஒரு செயின் போல இருக்கு. அதை வந்து அவர் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அடுத்து பேஜ் 12 lines 56 to 61. A colloquy of the original gods meeting upon the borders of the unknown, her souls debate with embodied nothingness, must be wrestled out on a dangerous dim background. Her being must confront its formless cause against the universe, weigh its single self. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் சற்று ஆழமாக பகவான் செல்கின்றார். இந்த விதி இதுக்கெல்லாம் மேல போயிட்டு எப்படி அதோடைய விதியெல்லாம் பார்த்தோம். இந்த சோல் ஃபோர்ஸ் மூலமாகத்தான் இதெல்லாம் வெல்லணும்னு பார்த்தோம். இன்னும் அதனுடைய சோர்ஸ் எங்க போகணும் அப்படிங்கிறத சொல்றார். எந்த இடத்துக்கு போய் அவ வந்து சாவித்திரி இதை சாதிக்க போகின்றாள், எந்த பிளேனுக்கு போய் இதை சாதிக்க போகின்றாள் அப்படிங்கிறத பகவான் இங்கே விளக்குகின்றார். இந்த எந்த இடத்துக்கு போறான் அப்படின்னா, ஒரு மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போறான். ஒரு மீட்டிங் பாயிண்ட், ஒரு உச்சகட்ட மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போறான். இந்த மீட்டிங் பாயிண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டயலாக், ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. A colloquy of the original gods. யாருக்கு இடையில அந்த கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா, ஒரிஜினல் காட்ஸ் அப்படிங்கிறார். இது கொஞ்சம் ஆழமான மீனிங். அது மேற்புறத்துல பார்த்தா நமக்கு புரியல. அது கொஞ்சம் ஆழமான மீனிங். இதை பத்தி ஸ்ரீ எம்பி பண்டிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா விளக்கியிருக்கார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரிஜினல் காட்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டிவைனினுடைய ஸ்டேட்டஸ்ல 2 நிலைகள் இருக்கின்றது. ஒன்று எக்ஸிஸ்டன்ஸ், இன்னொன்று நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு. ரெண்டுமே டிவைனுடைய 2 ஸ்டேட்டஸ் தான். லைவ் டிவைன்ல பத்தி பகவான் அழகாக விளக்கி இருக்கின்றார். அதனால்தான் வந்து இந்த சாவித்திரியை வந்து நம்ம லைவ் டிவைனோட படிக்கும் பொழுதுதான் நமக்கு நல்லா புரியும். அதுதான் உண்மை. லைவ் டிவைனோட எக்ஸ்டென்ஷன் தான் இது சாவித்திரி. லைவ் டிவைன்ல என்ன சொல்றார்? எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நிகில், புத்தி சொல்ல போற சூன்யம் கிடையாது. அதுவும் பரம்பொருளினுடைய ஒரு நிலை. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது, நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இல்லாதது. அது இல்லாமலும் இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும். டிவைன் வந்து டிவைனினுடைய அது லிபர்ட்டி. இந்த ஒரிஜினல் காட்ஸ் அப்படிங்கிறது அந்த டிவைனினுடைய 2 ஸ்டேட்டஸை குறிக்கின்றது. எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ், பீயிங், நான் பீயிங். இவை இந்த 2 நிலைகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு சந்திப்பு. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். A colloquy of the original gods. ஒரிஜினல் காட்ஸ்னா எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ், பீயிங் அண்ட் நான் பீயிங். இது நடக்க போகின்றது. மீண்டும் மீண்டும் அல்ல. நான் பீயிங் அப்படின்னா அது சூன்யம் கிடையாது. பகவானுடைய கான்செப்ட்ல நான் பீயிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ பீயிங் தான். அது ஒரு பீயிங்கினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஸோ இந்த கொலோக்வி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? உரையாடல் எப்படி நடக்குது? யாருக்கு இடையில? எக்ஸிஸ்டன்ஸுக்கும் நான் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் நடக்குது. இருப்பு இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறதுக்கு நடக்கின்றது. இதை எப்படி பகவான் கூறுகின்றார் என்றால், சாவித்திரியினுடைய அந்த சோல்ஸ் டிபேட் அப்படிங்கிறார். சாவித்திரியினுடைய சோல்ஸ் டிபேட் வந்து வித் எம்பாடிட் நத்திங்னஸ் அப்படிங்கிறார். சாவித்திரி வந்து அவருடைய ஆன்ம சக்தியின் மூலமாகத்தான் இதை சாதிக்க போகின்றாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த ஆன்ம சக்தி வந்து எதனுடன் தன்னுடைய வாதத்தை தொடர்கின்றது என்றால், ஒன்றுமே இல்லாத ஒன்றை தன் உடலாக கொண்டுள்ள ஒரு அமைப்பு. அதுதான் இந்த காட் ஆஃப் டெத். எம்பாடிட் நத்திங்னஸ் தான் அதுதான். ஒன்றுமே இல்லாத ஒன்றை
தன்னுடைய உடலாக கொண்ட ஒன்றுடன் அவளுடைய ஆன்மன் அந்த வாத போரிடுகின்றது. ஹர் சோல்ஸ் டிபேட் வித் எம்பாடிட் நத்திங்னஸ் must be wrestled out on a dangerous dim background அப்படிங்கிறார். ஏன்னா அந்த நிலை வந்து அப்படி இருக்குது. இந்த நத்திங்னஸ் அப்படிங்கிறது அதனுடைய ஒன்றுமே இல்லை, சூன்யம் அப்படின்னா அதுக்கு வந்து வடிவம் இல்லை. ஆனா இந்த இடத்துல வந்து அது வடிவம் தாங்கி இருக்கின்றது. இந்த வடிவம் ஒன்றுமே இல்லாத ஒன்று வடிவம் தாங்கி இருப்பது என்பது எதை குறிக்கின்றது என்றால் அந்த காட் ஆஃப் டெத். பீயிங் அப்படிங்கிறது வடிவத்தை உடையது. சோ சாவித்திரி வந்து எதை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றாள் என்றால் இந்த பீயிங், இந்த சோல் பீயிங். எதனுடன் அவளுடைய அந்த போராட்டம் நடைபெறுகின்றது என்றால் இந்த நான் பீயிங், இந்த காட் ஆஃப் டெத், அதனுடன் அந்த நத்திங்னஸ், அதனுடன் தான் அவளுடைய போராட்டம் நடைபெறுகின்றது. இதுல எப்படி எப்படின்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் எதிராக அவள் தன்னுடைய இருப்பை வந்து நிலைநாட்டுகின்றாள். ஏன்னா சாவித்திரி வந்து அலோன் தான் அவ எல்லாமே பண்றா. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் எதிராக செயல்படுகின்றாள் அவள். ஏன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் அகைன்ஸ்ட் த யூனிவர்ஸ். இங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஹர் பீயிங் மஸ்ட் கான்ஃபரண்ட் இட்ஸ் ஃபார்ம்லெஸ் காஸ். எதை எதிர்கொள்கின்றாள் என்றால் ஹர் பீயிங் வந்து அவளுடைய இருப்பு வந்து எதிலிருந்து வந்ததோ, அந்த எதிலிருந்து வந்தது எப்படின்னா அது வந்து வடிவமில்லாத ஒரு இடத்திலிருந்து வந்தது. அதை அவள் எதிர்கொள்கின்றாள். எல்லோருமே பார்த்தோம் அப்படின்னா எங்கிருந்து வருகின்றோம்? எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து தான் வர்றோம். அதை அவள் அந்த நேரத்தில் எதிர்கொள்கின்றாள். ஹர் பீயிங் மஸ்ட் கான்ஃபரண்ட் இட்ஸ் ஃபார்ம்லெஸ் காஸ். அடுத்தது என்ன செய்கின்றாள்? அகெயின்ஸ்ட் த யூனிவர்ஸ் வே இட்ஸ் சிங்கிள் செல்ஃப் அப்படிங்கிறார். எது? அவளுடைய பீயிங் என்ன செய்கின்றது? அகெயின்ஸ்ட் த யூனிவர்ஸ் வேஸ் இட்ஸ் சிங்கிள் செல்ஃப். அகெயின்ஸ்ட் த யூனிவர்ஸ் இட் வேஸ் சிங்கிள் செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு மிகவும் ஆழமான அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு எதிராக செயல்படுதல்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல நிறைய விதிகள் செயல்படுகின்றது. பிரபஞ்ச விதிக்கு எதிராக அவள் செயல்படணும். இந்த பிரபஞ்சத்துல எது விதியாக செயல்படுகின்றது என்றால் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மரணத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதியாக செயல்படுகின்றது. சோ அந்த விதிக்கு எதிராக அவள் செயல்பட வேண்டும். அதுதான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அகைன்ஸ்ட் த யூனிவர்ஸ் வே இட் சிங்கிள் செல்ஃப். ஏன்னா இந்த காட் ஆஃப் டெத் வந்து எப்பொழுதுமே நத்திங்னஸ், அதை தான் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றது. சாவித்திரி வந்து எதை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றாள் என்றால் அந்த பீயிங், அதைத்தான் அவள் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றாள். இவர்கள் இரண்டுமே எங்கு சந்திக்கின்றார்கள் என்றால் த பார்டர்ஸ் ஆஃப் த அன்னோன். ஏன்னா நம்ம உச்சகட்டத்துல போனோம் அப்படின்னா அந்த நோன்ல இருந்து அன்னோன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மாறிவிடுகின்றோம். அந்த தளத்திற்கு நாம் செல்கின்றோம். அதைத்தான் வந்து அந்த தளத்தை தான் பகவான் என்ன கோருகின்றார்? டேஞ்சரஸ் டிம் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த பார்டர்ஸ் ஆஃப் த அன்னோன், நோன் இங்க இருக்கு, மேலே போக போக அன்னோன் இருக்கு. அந்த பார்டர், அந்த ஒரு எல்லை, அந்த எல்லை எப்படி இருக்குன்னா டேஞ்சரஸ் டிம் பேக்ரவுண்ட், அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கின்றது. தன்னந்தனியாக அவள் என்ன செய்கின்றாள்? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் எதிராக வந்து அவள் வந்து அதற்கு எதிராக தன்னை நிலைநிறுத்துகின்றாள். இப்ப ஒரு ஹோல் யூனிவர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே ஒரு பக்கம், அந்த திராசுல ஒரு பக்கம் வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருக்கு. அதே திராசுல பார்த்தோம் அப்படின்னா மறுபக்கத்துல சாவித்திரி இருக்கிறா. ஒரு ஒன் ஹியூமன் ஃபார்ம் தான் இருக்கு.
அடுத்த திராசினுடைய மறுபக்கத்தில் என்ன இருக்கு? பிரபஞ்சத்தினுடைய அனைத்து விதிகளும் அங்க இருக்கின்றது. சோ அதற்கு எதிராக அவள் செயல்படணும். இதைத்தான் பகவான் இங்க வர்ணிக்கின்றாள். அகைன்ஸ்ட் த யூனிவர்ஸ் வே இட்ஸ் சிங்கிள் செல்ஃப் என்று பகவான் இங்க வர்ணிக்கின்றார். இது பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு ப்ரொஃபவுண்ட் சென்டென்ஸ். இது வந்து நம்ம இங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையினுடைய அவதாரத்துல இதுதான் நடந்தது. ஏன்னா இந்த பிரபஞ்ச விதிகள் என்ன என்ன எப்படின்னா எல்லாமே வந்து மாறாத நிலையில இருக்கின்றது. இந்த மாறாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த விதியை வந்து அழிவு, மரணம், இந்த டிவிஷன் இது எல்லாத்தையும் வெல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மாபெரும் சக்தி தேவைப்படுகின்றது. அது மனம் சார்ந்த சக்தியாக இருக்கிற வரைக்கும் முடியாது. இது வரைக்கும் பிரபஞ்சத்துல மனம் சார்ந்த சக்தி தான் செயல்பட்டு வருகின்றது. அதனால எதுவும் சாதிக்க முடியல. அதற்குத்தான் பகவானும் ஸ்ரீ அன்னையும் வந்து கூட்டு முயற்சிக்காக அந்த சூப்ராமெண்டல் ஃபோர்ஸ் வந்து இங்க புவியில் இறக்கச் செய்தார்கள். அது மூலமாக என்ன நடைபெற்று கொண்டு இருக்கின்றது என்றால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், திருவுருமாற்றம், அதிமானச திருவுருமாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக இறுதியாக என்ன நடைபெற போகின்றது என்றால் இந்த எல்லா டிவிஷனும் போய் ஒன்னஸ் வர போகின்றது. மரணம் என்பது மரணத்தை வெல்ல போகின்றோம் நம்ம அனைவருமே. அல்டிமேட்டா இதான் நடக்க போகின்றது. இதை வந்து எப்படி சாதிக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் வந்த அவதாரங்கள் எல்லாம் சாதிக்க அவர்களுடைய எல்லைக்குள் தான் செயல்பட்டார்கள். இங்க யார் வந்து மதர் மூலமாக தான் நடைபெறணும். அதற்காகத்தான் இங்க நம்ம சாவித்திரியோடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து பகவான் கூறுவது எல்லாமே பூரண யோகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்புகள் தான். எல்லாமே வந்து மதருடைய செயல்பாட்டை தான் அவர் மறைமுகமாக குறிப்பிடுகின்றார். ஸோ நம்ம அந்த பேக்ரவுண்ட்ல பார்த்தா தான் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பேஜ் 12 lines 62 to 66. On the bare peak where self is alone with naught and life has no sense and love no place to stand, she must plead her case upon extinction's verge. In the world's death cave, uphold life's helpless claim and vindicate her right to be and love. நம்ம வந்து எப்படி படிக்கிறோம் அப்படின்னா சாவித்திரிய ஸ்டான்ஸா, அதாவது ஒரு ஒரு ப்ரோஸ்னா ஒரு சென்டென்ஸ் படிப்போம். போயம்ல அந்த கவிதையில எப்படி அப்படின்னா எங்க ஆரம்பிக்குதோ அந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிக்கணும். அப்பதான் ஒரு கருத்தை நம்மால ஒரு கருத்தினுடைய கோர்வை அங்க காணப்படுகின்றது. இதுல என்ன பகவான் கோரிப்படுகின்றார் என்றால் நம்ம பார்த்தோம் அது எந்த தளத்துல அவள் இருக்கின்றாள் என்றால் அந்த உச்சகட்ட தளத்துல இருக்கிறா இல்லையா? அந்த உச்சகட்ட தளத்தை தான் பகவான் போன இதிலே கூறியிருந்தார். மீட்டிங் அப்பான் த பார்டர்ஸ் ஆஃப் த அன்னோன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஆன் அ டேஞ்சரஸ் டிம் பேக்ரவுண்ட் அப்படின்லாம் சொல்றாரு. அந்த தளத்துல பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கு? ஆன் த பேர் பீக் வேர் செல்ஃப் இஸ் அலோன் வித் நாட். எகைன் இப்ப பார்த்தோம் எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ், பீயிங் அண்ட் நான் பீயிங், இருப்பு இல்லாமல் இருப்பது, வாழ்வு மரணம், இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஒரு டாப் பீக்ல எப்படி இருக்குன்னா என்ன பார்க்கிறோம்? வேர் செல்ஃப் இஸ் அலோன் வித் நாட். நாட்னா ஒண்ணும் இல்லை, ஜீரோ. இந்த இடத்துல அது எதை குறிக்கின்றது? அந்த காட் ஆஃப் டெத், அதை தான் குறிக்கின்றது. சாவித்திரியினுடைய அந்த ஆன்மன் அந்த மரண தேவனை சந்திக்கின்றது அந்த இடத்துல தான்.
அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, லைஃப்க்கு வந்து அந்த இடத்துல வந்து ஏன்னா அந்த டாப் அந்த உச்சக்கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, இந்த வாழ்வினுடைய அந்த வாழ்வு வந்து சென்ஸ்லெஸ்ஸா இருக்கும். வாழ்வுல நம்ம சந்திக்கக்கூடிய அந்த சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அன்பு அந்த இடத்துல அன்புக்கு இடமே இல்லாம போயிடும். அண்ட் லைஃப் ஹேஸ் நோ சென்ஸ் அண்ட் லவ் நோ பிளேஸ் டு ஸ்டாண்ட். எந்த இடத்துல வந்து அவள் வந்து தன்னுடைய நிலையை வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும், நிலை குறித்து அவள் வாதிட வேண்டும் அப்படின்னா, she has to plead and she must plead her case upon extinction's verge. எக்ஸ்டிங்ஷன் என்ன அர்த்தம்? அழிஞ்சு போறது. அதனுடைய அழிவினுடைய எல்லைக்கே செல்கின்றாள். ஏன்னா அந்த மரணம் அப்படிங்கிற நிலையில அழிவினுடைய எல்லைக்கே செல்கின்றாள். She must plead her case upon extinction's verge. அந்த இடத்துல லைஃபும் கிடையாது, லவ்வும் கிடையாது. அதுல அந்த இடத்துல லைஃப் அண்ட் லவ் வந்து இரலவெண்டா இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் அவள்? வாழ்வினுடைய கோரிக்கையை அவள் வந்து நிலைநாட்டணும். மரணம் என்கின்ற ஒரு மரணம் என்கின்ற ஒரு குகையில she has to uphold life's claim to exist in the very cave of death அப்படிங்கிறார். in the world's death cave uphold life's helpless claim அப்படிங்கிறார். அது எப்படிப்பட்ட இடமா இருக்கு? இந்த வேர்ல்ட்ஸ் டெத் கேவா இருக்கு. ஏன்னா மரணம் தான் அந்த இடத்துல நிச்சயமாக நிகழப் போகின்றது. அந்த இடத்துல வந்து வாழ்வை வந்து அவள் வந்து வாழ்வினுடைய அந்த கோரிக்கையை அவள் வந்து நிலைநாட்ட வேண்டும். இந்த வேர்ல்ட்ஸ் டெத் கேவ் uphold life's helpless claim and vindicate her right to be and love. அவளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? விண்டிகேட் என்ன அர்த்தம்னா, ப்ரூவ் பண்றது. நான் தான் என்னுடைய எண்ணங்கள், தீர்மானங்கள் சரி என்று நிரூபிப்பது. அண்ட் விண்டிகேட் ஹர் ரைட் டு பி அண்ட் லவ். அவள் எது குறித்த எண்ணங்களை தீர்மானமாக கொண்டிருந்தாள் என்றால், வாழ வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். இதுல வந்து ரொம்ப தீர்மானமாக இருந்தால் இந்த கோரிக்கைகளை அவள் நிலைநாட்ட வேண்டும். She has to assert, ஜஸ்டிஃபை பண்ணணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதெல்லாம் எங்க பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸ்டிங்ஷன்ஸ் வேர்ஜ் அந்த நிலையில அழியக்கூடிய தருணத்துல அவள் செய்கின்றாள். ஒரு மவுண்டன் டாப் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு பேர் மவுண்டன் டாப். இங்கதான் வெறும் செல்ஃப் இஸ் அலோன் வித் நாட் அப்படிங்கிறார். நத்திங்னஸ் தான் இருக்கு. இது வந்து ஒரு மெட்டீரியல் மவுண்டன் டாப் கிடையாது. அது வந்து ஒரு சம்மிட்டா இருக்கு. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் யூனிவர்சல் எக்ஸிஸ்டன்ஸ். அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இத பகவான் வந்து ஒரு அலிகாரிக்கலா சொல்றார். கோர்ட்ல எப்படி நம்ம வாதாடுகின்றோமோ, we are pleading our case in the court. அங்க வந்து வாதாடி என்ன செய்யறோம்? விண்டிகேட் பண்றோம். நம்மளுடைய நிலையை உறுதிப்படுத்துகின்றோம். அதை பகவான் அவ்வாறு தான் குறிப்பிடுகின்றார். plead her case as if in a court of law. அந்த இடத்துல அவருடைய கோரிக்கை, அவளுடைய தன் தரப்பு வாதத்தை முன்வைக்கின்றாள். இந்த வாழ்வை வந்து ஏன் பகவான் வந்து the world's death cave அப்படிங்கிறாருன்னா, வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அடிமட்டத்துல எது இருக்கு அப்படின்னா மேட்டர் இருக்கு. இந்த மேட்டர்ல என்ன இருக்கு? மேட்டர்ல நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்? கம்ப்ளீட்டா ஒரு லைஃபே பார்க்க முடியாது. டெட் மேட்டர்ல என்ன பார்க்கிறோம்? லைஃபே பார்க்க முடியாது. அதனால்தான் பகவான் வந்து இந்த வேர்ல்ட்ஸ் டெத் கேவ் அப்படிங்கிறார். அவள் வந்து தன்னுடைய வாழ்வதற்காகவும் நேசிப்பதற்காகவும் தன்னுடைய உறுதிப்பாட்டை அவள் வந்து நிலைநாட்டுகின்றாள், உறுதி செய்கின்றாள். அவள் விண்டிகேட் என்ன அர்த்தம்? சரி என்று நிரூபிப்பது. கோர்ட்ல போய் நம்ம நிரூபிக்கிறோம்ல, அது போலதான் ஜஸ்டிஃபை பண்றா. எல்லாருமே வந்து தப்புன்னு ஒரு விஷயத்த சொல்றப்ப நம்ம ரைட்டுன்னு ஒண்ணு ப்ரூவ் பண்றோம். அதுதான் விண்டிகேட் பண்றது. அதைத்தான் சாவித்திரி அங்க செய்கின்றாள்.